வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கேர்ள்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே கை நிறையா மருதாணி அரைச்சி வைப்பாங்க. இல்லைனா கோன்லாம் கடையிலேருந்து வாங்கி அழகாக வைப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 2-3 டேஸ் ஆகுது அப்படின்னா அந்த கோன்லாம் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியில் கை படப்பட அழிஞ்சிருது. பட் அந்த நகத்தில் இருக்கிற அந்த மருதாணியினுடைய கரை இருக்கு இல்லையா, அது மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஆனாலும் போகாது. ஸோ அதை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலே போக்கலாம், சீக்கிரமாக எப்படி போக்குறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தோம்னா நம்மளோட விரல் தண்ணியில் ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எனக்கு இவ்வளோ தண்ணி மட்டுமே போதும். ஸோ அதனால் நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லாக நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா உங்களோட விரலை நீங்கள் அதில் ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு காட்டன் பேடில் ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக தொடச்சிட்டா போதும். உங்கள் நகத்தில் இருக்கிற அந்த மருதாணி கரையெல்லாம் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ என்கிட்ட கையில் பார்த்தோம்னா மருதாணி கரை கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி தான் என்னோடய கையில் நான் மார்க் பண்ணிட்டேன். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது. என்னோடய கையில் அந்த மார்க்கர் யூஸ் பண்ண அந்த கொஞ்சம் கூட அந்த மார்க்கர் யூஸ் பண்ண அந்த மார்க்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு காட்டன் பேட் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன், பிளாஸ்டிக் பவுல். இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு காட்டன் பேடில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு உங்களோட நகத்தில் மருதாணி கரை இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நல்லா க்ளீனாக தொடச்சிட்டே வரலாம். இதை நீங்கள் நல்லா தொடச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அழுத்தி நீங்கள் தொடச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி கரை அப்படியே கரைஞ்சிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட அந்த மருதாணி நான் யூஸ் பண்ணாததுனால நான் வாட்டர் ப்ரூஃப் மார்க்கர் வச்சு தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதையே நான் இதே மாதிரியே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் உண்மையுமே சூப்பராக போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் துடைக்கிறேன். ஆனால் என்னென்னா ரொம்ப நேரம் துடைக்கிற மாதிரி ஆச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்டே நல்லா தொடச்சிட்டே இருந்த மாதிரி ஆச்சு. ஆனால் ஃபுல்லாக க்ளீனாக போச்சு. ஸோ செகண்ட் டிப்பு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மருதாணி கரை கண்டிப்பாக போகும். நம்மளோட தேர்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் நான் லெமனை கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தோம்னா ஒரே ஒரு நகத்தில் இருக்கிற அந்த மருதாணியோட கரையை போக்குறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு எல்லா நகத்தில் இருக்கிறதையுமே போக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ இதில் நான் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வரும். ஏன்னா இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும் இல்லையா, ஸோ பபிள்ஸ் வருது. ஸோ இந்த பபிள்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நான் ஒரு விரலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காட்டன் பேட் ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணி நம்மளோட நகத்தில் ஃபுல்லாக ரோல் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுறேன். ஸோ நல்லா அதில் இருக்கிற அந்த லிக்விட் எல்லாம் அந்த காட்டன் பேடில் டிப் ஆகிற அளவு ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய கையில் நான் மருதாணி போடலை. ஸோ அதனால் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் இந்த காட்டன் பேட் ஃபுல்லாக நான் ரோல் பண்ணி விட்டுறேன். இது பார்த்தோம்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே நம்ம அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம இதை கிளியர் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கையை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம லெமன் அண்ட் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ரிமூவ் பண்ணும்போதே பார்த்தோம்னா அதில் க்ரீன் கலரில் அந்த மார்க்கர் எல்லாம் பார்த்தோன்னா அந்த காட்டன் பேட்லேயே தெரிஞ்சது. ஓப்பன் பண்ணோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா என்னோடய கையில் கொஞ்சம் கூட அந்த மார்க்கரோட அச்சு இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா லெமன் எல்லாம் நம்ம கையில் வைக்கிறப்போ ஒரு மாதிரி இச்சிங்னஸ் ஆகும். அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு உங்களோட விரலை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் மார்க்கர் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கூட அந்த மார்க்கர் யூஸ் பண்ண அந்த அச்சு அதில் தெரியலை. ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே ஆலோவேரா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நேச்சுரல் ஆலோவேரானாலும் ஓகே, இல்லை உங்ககிட்ட வந்து ஆலோவேரா ஜெல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஆலோவேரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி என்னோடய நெயிலில் வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3rd டிப்பு வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. உண்மையுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 3 டிப்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. நான் வந்து மருதாணி யூஸ் பண்ணாதனால தான் மார்க்கர் யூஸ் பண்ணேன். பட் நான் யூஸ் பண்ண மார்க்கர் பார்த்தோம்னா வாட்டர் ப்ரூஃப் மார்க்கர் தான். இதை வந்து நான் இந்த 3 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணும்போது சூப்பராகவே வந்து அந்த மார்க்கரோட அச்சு கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம கையில் மருதாணி கரை எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸில் எந்த டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, எந்த டிப்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உடனுக்குன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டட்டா, பை.